ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்துவம் என்கிற தலைப்பின் கீழே ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இப்போது 13வது அதிகாரத்துல இருக்கிறோம். குறிப்பா அந்த முதல் 7 வசனங்கள்ல அரசாங்கம், குடிமகன், அதாவது ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற காரியமும், அந்த அரசாங்கத்துக்கு கீழே ஒரு குடிமகன் எப்படி இருக்கணுங்கிற காரியத்தை பவுல் எழுதுறாரு. பொதுவாக அந்த பேட்டர்னை பார்க்கும் பொழுது பவுல் அந்த முதல் 11 அதிகாரத்துல உபதேச கோட்பாடுகள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 12வது அதிகாரத்துல ஒரு கிறிஸ்துவம் எப்படி வாழணும்னு சொல்லும் போது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாருல. முதல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள நீ எப்படி வாழணும், ஒரு புறஜாதியின் சமுதாயத்துக்குள்ள எப்படி வாழணும், ஒருவேளை உன்னை எதிர்க்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் இருந்தா அவங்க மத்தியில நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சரிப்பா எப்படி இருந்தாலும் நீ ஒரு அரசாங்கத்துக்கு கீழே தானே இருப்ப, அந்த அரசாங்கத்துக்கு கீழே நீ எப்படி வாழணும்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போதுதான் ரோமர் 13வது அதிகாரம் வருகிறது. அதுல முதல் 7 வசனங்கள்ல பாக்குறோம். அதுல முதல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு சொன்ன அதே பவுல் குடிமகனாகிய நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு வரி எப்படி வருது அப்படின்னா ரோமர் 13வது அதிகாரம் அந்த 3வது வசனம் அந்த மாதிரி பகுதியை வாசிக்கும் பொழுது அதுல கடைசி விடுவது நீ நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு இருக்கு. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அப்படின்னு இருக்கு. இப்போ பேசிக்கா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல என்ன அப்படின்னா, என்ன இருந்தாலும் அரசாங்கத்தின் மேல நமக்கு ஒரு மரியாதை மதிப்பு இருக்கா என்ன இல்ல, நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இவங்களால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். எங்க இருந்து? அரசாங்கத்துல இருந்து உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அரசாங்கம் உன்னை பாராட்டும். நீ நன்மை செய்தனா பிரதர் அப்படி ஒண்ணு பார்த்த மாதிரி தெரியலையே. ஆனா சரித்திரத்துல பார்க்கும் பொழுது, சரித்திரத்துல பார்க்கும் போதும் சரி, சபை சரித்திரத்துல நீங்க பார்க்கலாம், இல்ல அதை விட்டு வேதாகமத்துல நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எஸ்ராவை பார்க்கிறோம். அரசாங்கத்தினால் நன்மை பெற்ற இஸ்ராவை பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம், நெகேமியாவை பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது பவுலை பார்க்கிறோம். இந்த பவுல வாழ்க்கையில தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா அரசாங்கத்துல இருக்கிறவங்க அவங்க பெரியவங்க, நாம ஏதோ ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம் பிரதர், நாம ஒரு கிறிஸ்தவங்க இல்ல 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 இல்ல. அந்த இந்த காரியங்கள் இந்த வேதாகமத்துக்கு ஒத்த சபை சரித்திரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தலைவர்கள் கிறிஸ்தவத்துல எழும்பி இருக்கிறாங்க. சோ அதனாலதான் அங்க வசனம் சொல்லும் பொழுது நீ நன்மை செய்தா உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அது எப்பேற்பட்ட ராஜாவானாலும் இருக்கலாம், நீ வாழ்ந்து பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பவுலோட வாழ்க்கையை எடுத்துருங்களேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல, இந்த பவுல் எப்படி ஒரு அகிரிப்பா முன்னாலும் சரி, இல்ல அந்த ஃபேலிக்ஸ் முன்ன, ஃபெஸ்டஸ் முன்ன, இவங்க முன்னெல்லாம் அந்த அதிகாரிகள் முன்ன நிற்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ அவங்க டாமினேட் பண்ண மாதிரி இல்ல, அவங்க பவுலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி இல்ல, பவுல் தான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதையும் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா நான் கடந்த எபிசோட்ல சொல்லும் பொழுது கப்பல்ல பவுல் வாராரு, வாரது கைதியா வராரு. கைதியா வாரவன் அங்க இருக்கிற தலைவன் அல்லது கேப்டன் அல்லது செஞ்சூரியன் அவன் சொல்றதை கேட்டுதான் இவர் நடக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பவுல கைதியா இருந்தாலும் பரவாயில்ல பவுல், நீங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வாங்க, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு வாங்க, கப்பல் தாங்க ஒரு வாரம் நிக்கும்ல, ஒரு வாரம் நீங்க போயிட்டு வாங்க பவுல்னு சொல்லி அனுப்பி வைக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு ஒரு கைதிய, அவர் கிறிஸ்தவ கைதியாவே இருக்கட்டும் இல்ல ஒரு கிறிஸ்தவ தலைவராகவே இருக்கட்டும், ஏதோ ஒரு 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 சிக்கல்ல அவர் அரசாங்கத்தின் ஒரு கவர்னன்ஸ் கீழே இருந்தார்னா இந்த பெர்மிஷன் கிடைக்குமா, நீங்க உத்தமமா இருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும், நீங்க எங்கனாலும் போயிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எப்படி திருப்பி வருவீங்கன்னு இந்த நம்பிக்கை பவுலின் மீது செஞ்சுரியனுக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் மீது அரசாங்கத்துக்கு இருக்குதா? அதான் என்னுடைய கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? இப்ப அந்த கப்பல் ஜனிவை தொடர்ந்து படிக்கலாம் பாருங்களேன். அந்த நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், பட் கொஞ்சம் சுருக்கமான நேரத்துக்குள்ள சொல்லணும்ல கொஞ்சம் வேகமா சொல்றேன். இப்ப கப்பல் ஜேர்னி தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இந்த தொடர்ந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்ல இருந்து அடுத்து இன்னொரு கப்பல் பிடிச்சிட்டு அவங்க அந்த லாங் ஜேர்னி, அந்த லாங் வோயேஜ், அந்த கடற்பயணத்துக்கு தயாராகிறாங்க. அப்படி கப்பல் போயிட்டே இருக்கும் பொழுது பவுலுடைய முதல்ல அந்த ஜிஸ்ட சொல்லிடுறேன். பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, இல்லப்பா இப்ப கிளைமேட் சரியில்லை, நம்ம இந்த வழியா போகலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளல. வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது வசனம். பவுல் சொல்றாரு, ரொம்ப நாள் உபவாச நாள் கழிந்து போனபடினாலே இதுக்கப்புறமும் கப்பல் யாத்திரை செய்யறது சரியா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு பவுல் அவங்கள்ட்ட பார்த்து என்ன சொல்றாருன்னா 10வது வசனத்துல, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் உண்டாகும், மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன், அதனால கரெக்டா இருந்துடுங்கப்பா, நான் சொல்றதை நீ கேளுங்க அப்படிங்கிறாரு. இந்த பவுல் மாலுமியா இல்ல,
இல்ல இந்த பவுல் ஏதாவது இத மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட இல்ல கப்பல் சம்பந்தப்பட்ட இந்த காரியங்களை மரைன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஏதாவது கற்று தேர்ந்தவரா? இல்ல. இல்ல இதுக்கு முன்ன ஏதாவது கப்பலை வழிநடத்தி கூட்டு போயிருக்கிறாரா? இல்ல. ஆனாலும் இவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. இப்ப நம்ம ஊர்லயும் இந்த அரசாங்கம் இப்படி இருக்கும், அந்த அரசாங்கம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற பேர்ல ஜனவரி மாசமே சொல்லிடுறோம். ஆனா ஜனவரி மாசம் சொன்னது அடுத்த ஜனவரி வரை நடக்கிறதே இல்லை. அதுவும் இங்க உட்கார்ந்துட்டு ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல நடக்கிறதையும் சொல்றோம். ஆனா எதுவுமே நடக்கிறது இல்லை. ஏதாவது நடந்தா நம்மளோட மேட்ச் பண்ணி வீடியோ போட்டுருவோம். ஆனா இங்க ஏறக்குறைய பவுல் சொல்றது இவருக்கு கப்பல் ஓட்டுற அனுபவம் கிடையாது. இவருக்கு ஒரே ஒரு அனுபவம் இருந்துச்சு. என்ன? கப்பல் சேதத்தை அனுபவிச்ச அனுபவம் இருந்துச்சு. கடல்ல ஒரு ராப்பகலா அப்படி கடந்துகிட்டு இருக்கிற அந்த அனுபவமா தவிர மற்றபடி பாசிட்டிவா ஒரு கப்பல் இதை மாதிரி வந்து தத்தளித்து கொண்டிருந்தது. நான் போய் அதை சரியாக சீரமைத்து நான் ஆலோசனை கொடுத்து கரைக்கு கொண்டு போயிட்டேன், நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க, ஊர்ல கேட்டு பாருங்க, போன வருஷம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, இந்த வருஷம் நிறைவேறும், இப்படி சொல்றதுக்கு பவுல்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆனா பவுல் அங்க சொல்றாரு, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேளுங்க, இந்த மாதிரி போங்க. ஆனா அந்த அதிகாரி இல்ல, அந்த கேப்டனுக்கு பவுல் சொன்னதை கேட்க மனதில்லை. ஏன்னா அவனுக்கு பேசிக்கா வெறும் ஒரு கைதி, ஏதோ ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்டவர், அவ்வளவுதான். இவனுக்கு எப்படி இந்த மரைன், கப்பல், ஷிப், ஓயேஜ் இதை பத்தி இந்த வெதர் இதெல்லாம் பத்தி எங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆவது வசனம் சொல்லுது, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமா என்ன கரெக்ட் தானே. அவன் யாரை நம்பணும்? அவன் நம்பினது ஃபர்ஸ்ட் யாரை நம்பினான்னா அந்த செயலர்ஸை நம்பினா. அந்த கேப்டன், ஷிப்போட கேப்டன், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் சொல்றதை நம்புறான். ஆனா இப்போ நம்பி என்ன பண்ணாங்கன்னா பவுல் சொன்ன இடத்துல தங்காம அது கம்ஃபர்டா இருக்காது அப்படிங்கறதுனால அவங்க டிராவல் பண்ணி போறாங்க. இன்னும் சொல்ல போனா அநேகம் பேர் என்ன பண்றாங்கன்னா பவுல் சொன்ன ஆலோசனைக்கு கான்ட்ராஸ்டா ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒத்த நபர் பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, இங்க செயலர்ஸ் வேற சஜஸ்ட் பண்றாங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப் வேற சஜஸ்ட் பண்றாரு, அந்த செஞ்சூரியனுக்கும் அதுதான் சரின்னு படுது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் பயணம் அப்படியே சரியா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கதையை படிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், ரொம்ப அழகா நேரேட் பண்ணிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு என்ன பவுல் ஏதோ அந்த பக்கமா போகணும்னு பாத்தியா, கரெக்டான முடிவு எடுத்து வந்துட்டோம் பாத்தியா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். இல்ல பவுல் ஒரு லுக் கூட விட்டுருக்கலாம். அந்த மாலுமி அல்லது அந்த கேப்டன் அல்லது செஞ்சூரியன் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, நல்லவேளை அந்த பவுல் சொன்னதை நம்ம கேட்காம வந்துட்டோம்ப்பா, கரெக்டா தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஸ்டோரி என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு காரியம் நடக்குது. பவுல் செகண்ட் டைம் இன்டர்வியூன் ஆகிறார். என்ன? 23ஆவது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்றாரு. லெட்ஸ் பி பிராக்டிக்கல், லெட்ஸ் பி வெரி பிராக்டிக்கல். இப்படி இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ தலைவர் அல்லது ஒரு கிறிஸ்தவ மிகப்பெரிய ஊழியர் சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க யாரை நம்புவாங்களா? நீங்க நம்புவீங்களா? ஏன்னா இப்பதான் நம்ம பாக்குறோமே சோசியல் மீடியால எல்லாரும் இவங்க சொன்னது என்னாச்சு, அங்க நடந்த என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இங்க பவுல் சொன்னாரு, பவுல் சொன்னதுதான் நடந்துச்சு. உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். என்ன நடந்ததுங்க? கப்பல் சேதம் அடைஞ்சது, ஆனா ஒருத்தர் கூட சாகல. அதுக்கு பவுல் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் நான் ஹைலைட் பண்ண நினைக்கிறேன். என்னன்னா, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய அப்படின்னு சொன்னார் பவுல். இன்னைக்கு நம்மளும் என்ன சொல்றோம்? எங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த ஆண்டவரை நாங்க சேவிக்கிறோம். அங்கேயும் அதே தான் பவுல் சொல்றாரு. அப்படி சொன்ன நீங்க சொன்னது எவ்வளவு காரியம் சார் நிறைவேறி இருக்கு. நீங்க இப்படி சொன்ன உடனே இப்படி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அதை கொஞ்சம் நீங்க பாலோடைய மூவியை கூட சில அந்த யூடியூப்ல நிறைய காரியங்களை பார்க்கலாம். அந்த ஹிஸ்டாரிக்கலா அவங்க கொஞ்சம் ஏறக்குறைய அதை அந்த அந்த ஃபீல் வரதுக்கு எடுத்திருப்பாங்க. அப்படியே கப்பலுக்குள்ள தண்ணி வருது, கப்பல் ஆடுது. இன்ஃபேக்ட் பவுலுக்கு கையில விலங்கு போட்டு தான் வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு கைதி இப்படி விலங்கு போட்டுட்டு இருக்கிறவரு, காத்து பயங்கரமா அடிக்கு, புயல் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு, மழை பயங்கரமா பெய்யுது, இடி விழுந்துட்டு இருக்கு. அப்ப எப்படி சொல்லியிருப்பாரு? என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவி அப்படியே சொல்லியிருப்பாரு. எப்பா என்ன ஆட்கொண்ட தேவன் சொல்றாருப்பா, நான் சேவிக்கிற தேவன் சொல்ற, கேளுங்க, ஐயோ கேளுங்க கேளுங்க அப்படின்னு கத்திருப்பாரு, கதறியிருப்பாரு. அவர் கதர்னதும் கத்துனதும் நடந்துச்சு. இன்னைக்கு நாமளும் எவ்வளோ கத்துறோம், கதறோம். ஆனா அந்த அரசாங்கம் என்னைக்கா உங்களையும் என்னையும் திரும்பி பார்க்குதா?
ஆமா இப்படி பவுல் சொல்லிட்டாருப்பா, நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் ஒரு அரசாங்கமாவது நாம சொன்ன அல்லது நம்மளால் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கிற காரியமோ இல்ல என்ன நடக்கும்னு நம்ம சொன்ன காரியத்தையோ ஏதாவது ஒரு அரசாங்கம் காது கொடுத்து கேட்டிருக்கா? ஆமா சார் நீங்க சொன்னது நடந்துச்சு சார், ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க. இப்படி கேட்கவே இல்லை. ஏன்னா நம்மளை ஆட்கொள்ளுகிற தேவனும் நான் சேவிக்கிற தேவனும் நாம சொல்ற டெர்மினாலஜிக்கும் பவுல் சொல்ற டெர்மினாலஜிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அரசாங்கம் நம்மளை கண்டுக்கிறது இல்ல, அரசாங்கம் நம்மளை பாக்குறது இல்ல. இங்க உங்களுக்கு கிளைமாக்ஸ் என்னன்னு தெரியும்ல. யார் சொன்னது நடந்துச்சு? கேப்டன் சொன்னது நடக்கல, செயலர் சொன்னது நடக்கல, செஞ்சுரியன் பிலீவ் பண்ணது நடக்கல, அநேகம் பேர் என்ன சொன்னாங்க அது நடக்கல. வாட் பால் செட், வாட் பால் செட்ல பவுலிடம் தேவன் கூறியதாக பவுல் சொன்னது நடந்தது. இப்படிப்பட்ட பவுல்கள் எங்கே போனார்கள்? இன்னைக்கு நம்ம ராஜா சரியில்லை, மந்திரி சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, கவுன்சிலர் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, எல்லாம் சரியில்லைன்னு சொல்றோம். இதெல்லாம் சரியில்லை இருக்கட்டும், அது பேகன் வேர்ல்டு, அது அப்படிதான் இருக்கும். நீங்க கிறிஸ்டியன் வேர்ல்டு சார், நீங்க யூ ஹாவ் கிரைஸ்ட் இன் யூ, நீங்க கிறிஸ்தவங்க. நீங்க பவுலா இருக்கிறீங்களா? நீங்க எஸ்ராவா இருக்கீங்களா? நீங்க சொல்ல முடியுமா நான் ஒரு பவுலை போன்று என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோம், நான் சொல்றேன் இது நடக்கும் அப்படி நீங்க சொல்லி நடந்திருக்கா? முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க? சொன்னதை மட்டும் கட் பண்ணி தானே போட்டுட்டு இருக்கோம் இன்னும். அப்புறம் எப்படி மற்றவர்களை நம்ம சொல்றதுக்கு முன்ன கொஞ்சம் நம்மளை யோசிச்சு பார்ப்போம். உங்களை ஆட்கொண்டவரும் நீங்கள் சேவிக்கிறவருமாகிய அதே தேவன் தான் பவுலையும் ஆட்கொண்டார், பவுலும் சேவித்தார். ஆனா பவுல் அன்னைக்கு அந்த நிலைமையில இருந்து அவர் சொன்னார். சொன்னது நிமித்தமா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அந்த கேப்டன் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அந்த கேப்டனும் அதை கேட்டு அதுக்கு அடுத்து ஆக்டிவா வேலை செய்யறதை பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட உத்தமத்தோடும் உண்மையோடும் நாம் தேவனை சேவிக்கிறோமா? நேரம் ஆயிடுச்சு, யோசிச்சு பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பவுலுடைய உத்தமத்தை அந்த கேப்டன் கண்டுகொண்டார் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பவுலுடைய உண்மையான பக்தியையும் அந்த கேப்டன் கண்டுகொண்டதை நாங்க பார்க்கிறோம். உத்தமமாய் நடக்கிறான் பவுல் என்று உணர்ந்து பவுலை இன்ஃபேக்ட் வெளியில சிநேகிதரை பார்க்கறதுக்கெல்லாம் அனுப்பிச்ச அதே கேப்டன் தான் அவன் தேவனை உண்மையாய் சேவிக்கிறாங்கிறதையும் அறிந்து இதே பவுல் என்ன சொன்னாரோ அதற்கு செவி கொடுக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு அரசாங்கம் எங்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க எங்களுடைய தெய்வத்தை உண்மையும் உத்தமமாய் நாங்க சேவிக்கிறோமாப்பா? எங்களுக்குள்ள இருக்கிற மாய்மாலத்தையும் கடவுள் பெயரால் தேவன் பெயரால் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் அப்படின்னு பவுல் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்தது ஆண்டவரே. அப்பா, உடைய வேதத்தின் வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த வாழ்க்கையை உண்மை உத்தமமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.